வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆதவன்ஸ் பார்வை. இப்போ நம்ம கிட்ட பட்டர்ஃப்ளை பிராண்டோட ஒரு டிராவல் கேஸ் ஸ்டவ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ்ல யூஸ் பண்றது. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பூட்டேன் கேஸ்ல யூஸ் பண்றேன் டிராவல் கேஸ் ஸ்டவ் பத்தி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த கேஸ் ஸ்டவ்வை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டல் பாடியில் இருக்கு. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான குவாலிட்டியாக இருக்கு. அண்ட் ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாகவும் இருக்கு. இந்த கேஸ் ஸ்டவ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 5 kg சிலிண்டர்ஸ் சின்னதாக இருக்கும். அந்த கேஸ் சிலிண்டர்ஸ் மேலே வச்சு இதை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த கேஸ் ஸ்டவ் கூட ஹோஸை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஹோஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாசில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நாசில் கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஹோஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாசிலில் நம்ம வந்து ஹோஸை கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இன்னும் ரெண்டாவது ஹோஸில் வந்து நம்ம ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ணணும். அந்த ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சிலிண்டரில் யூஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலேட்டர் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நார்மல் எல்பிஜி கேஸ் ஸ்டவ் மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் அண்ட் ஃப்ளேம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இங்கே நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ளேமை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டவ்வை நம்ம எல்பிஜி கேஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சின்ன சிலிண்டரில் நம்ம ஸ்டவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து ஸ்டவ் வந்து கீழே போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ரெகுலேட்டரை வந்து சிலிண்டர் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் சிலிண்டர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேம் ரெகுலேட்டரை வந்து நம்ம ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டவ் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சிலிண்டர் மோட்டர் கேஸ் ஸ்டவ் கண்டிப்பாகவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ட்ராவல் அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 rupees. இந்த ப்ராடக்ட் யாருக்குன்னா வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.